Chapter 3 Exercise 3.1 First sum. Which of the following expressions are polynomials? If not, give reasons. கொடுத்திருக்க polynomials எல்லாம் எதெல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ்னா பாலினாமியல்ஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் பாலினாமியல்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் ஃபர்ஸ்ட் ஒன் இது கொடுத்துருக்காங்களா, நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் -2ன்னு எழுதிக்கலாமா, ப்ளஸ் 3x -4. இது பாலினாமியலா கிடையாது. ஏன்னா இங்கே பவரில் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு, ஸோ மைனஸ் வேல்யூ இருக்கு. அதனால நம்ம இப்படி எப்படி எழுதிக்கலாம்? இட் ஹேஸ் நெகட்டிவ் integral power. This is not a polynomial. Second one, இது polynomial. சரியா? So polynomial. இது polynomial. இது எப்படி எழுதிக்கலாம்? x power -1 எழுதிக்கலாமா? ஸோ இங்கே சொன்ன மாதிரி தான், இதில் நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். இட் ஹாஸ் அ நெகட்டிவ் இன்டெக்ரல் பவர். திஸ் இஸ் நாட் அ பாலினாமியல். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x² எழுதிக்கலாமா? ஸோ கீழே உள்ளது மேலே போகும்போது இங்கே ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ x + 7 = இது பாலினாமியல். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன்னும் கண்டிப்பாக பாலினாமியல் தான். ஸோ இது பார்க்கலாம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நெக்ஸ்ட் ஒன்று m² - m பவர் இங்கே என்ன இருக்குது? 3 கியூபிக் ரூட். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பவரில் 1/3 + 7m - 10. இங்கே பவரில் வந்து 1/3 ஃப்ராக்ஷனா, ஸோ ஃப்ராக்ஷன் இருக்கனால இது பாலினாமியல் கிடையாது. இட் ஹாஸ் எ fractional power 1/3. Therefore, this is not a polynomial. Second sum, write the coefficient of x² and x உடைய coefficient எழுத சொல்லிருக்காங்க. ஸோ நம்ம given polynomials எழுதிக்கிறோம். coefficient of x², இங்க x² ஓட coefficient என்னது? 2/5. x ஓட coefficient -3. இங்க x² ஓட coefficient -2. கோஎஃபிஷியன்ட்னா அதுக்கு முன்னாடி என்ன, அதோட கூட என்ன நம்பர் இருக்கோ அதுதான். ஸோ ப்ளஸ் மைனஸ் என்ன இருந்தாலும் நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ இங்கே எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் என்னது? -√7. இங்கே x² ஓட கோஎஃபிஷியன்ட் 5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே x²க்கு √3, எக்ஸுக்கு √2, x²க்கு 1, எக்ஸுக்கு -7/2. Third sum, find the degree of the following polynomials. Polynomial first one என்ன கொடுத்திருக்காங்க? அதாவது டிகிரின்றது இந்த கோஎஃபிஷியன்ட் x y வச்சு நமக்கு பாலினாமியல்ஸ் வருதுல, அந்த டேர்ம்ல வந்து அதோடைய பவர்ல ஹையஸ்ட் எது இருக்குதோ அதுதான் நமக்கு டிகிரி. ஸோ இங்க வந்து y² y 7. ஸோ இதுல ஹையஸ்ட் என்னது? 7. ஸோ அப்போ டிகிரி 7. இப்போ நெக்ஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா பை போட்டு x² கொடுத்துருக்காங்க. ஸோ x²ன்றது ஒவ்வொரு டேர்முக்கும் காமன். இப்போ மேலே உள்ளதுல ஹையஸ்ட் வந்து x⁻6, இங்கே பை x² இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணோம்னா x² x⁻6/x². அப்போ பவர்ல என்னவா இருக்குதா அர்த்தம்? 4. ஸோ இங்கே பார்க்கும்போது 3, இங்கே 2. ஸோ நம்ம இங்கே வந்து பவர்ல உள்ளதை என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x⁻5 + x³ எழுதிக்கலாமா? அப்போ இதோடைய டிகிரி என்னது? 5. நெக்ஸ்ட் இங்கே ஹையஸ்ட் என்னது? 6. ஸோ இதோடைய டிகிரி 6. இங்கே பவர் 4. ஸோ இதோடைய டிகிரி 4. Fourth sum, rewrite the following polynomials in a standard formula எழுதணும். ஸோ given polynomials அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் பவர் அதிகமாக உள்ளதுல இருந்து எழுதணும். ஸோ இங்கே பவர் வந்து 3. ஸோ 3லேருந்து எழுதுனா √7 x². நெக்ஸ்ட் 2 + 6 √7 x³ 6x². அடுத்து x டேர்ம் ப்ளஸ் x -9. இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து பவர்ல எது அதிகம்? 4. ஸோ -7/2 x⁻4 -5x³ + √2x². நெக்ஸ்ட் x டேர்ம் ப்ளஸ் x. இங்கே வந்து பவர் அதிகமாக உள்ளது 7x³ -6/5x² plus 4x minus 1. Next இங்கே வந்து
9y power 4 plus root 5y cube plus y square minus 7 by 3y minus 11. Fifth sum. Add the following polynomial. Find the degree of resultant polynomial. நம்ம அடிஷன் பண்ணி வந்திருக்க பாலினாமியலோடைய டிகிரி என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ஸ் 2 கொடுத்துருக்காங்களா, இப்போ ஆட் பண்றோம். கிவன் அப்படியே எழுதிக்கிறோம். 7x plus 2 6x. இங்க 6x கியூபா, ஸோ இங்க 0 தான் x ஸ்கொயர். இப்போ 6x கியூப் minus 7x plus 10. ஆட் பண்ணணும். 6x cube plus 6x square minus 14x plus 12. இதோட டிகிரி என்னது? 3. ஸோ நெக்ஸ்ட் h of x, f of x 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடிஷன் பண்றோம். ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது 7x cube, இங்க x cube டேர்ம்லயா, ஸோ 0 போட்டுக்கிறோம். இங்க x ஸ்கொயர் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இதுல, ஸோ 0 போட்டுக்கிறோம். ஸோ 7x ஸ்கொயர். இங்க சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு லார்ஜ் நம்பர் டேர்ம் வந்து பிளஸ் தான், ஸோ பிளஸ் தான் வரும். ஸோ 11x மைனஸ் 8. ஸோ இதோடைய பாலினாமியல் டிகிரி வந்து 3யா, ஸோ இதுவும் 3 தான். அப்ப இங்க வந்து நெக்ஸ்ட் 16x பவர் 4 மைனஸ் 6x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 7x. இது 2 சப்ராக்ட் பண்ணோம்னா 6. இதோடைய டிகிரி 4. சிக்ஸ்த் சம் வந்து subtract and find the degree of the resultant polynomial. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆட் பண்ணி அதுக்குடைய டிகிரி கண்டுபிடிச்சோமோ, இங்க வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்றதுக்கு எழுதிக்கலாம் given polynomial. ஸோ 6x minus 9. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? சைன் மாற்றணும். இங்கே ப்ளஸ் இருக்கா, ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸை வந்து மைனஸ் வந்து ப்ளஸ்ன்னு மாற்றிருக்கோம். ஸோ இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணோம். 6x ஸ்கொயர், இது 2 கேன்சல் ஆயிருமோ, ஸோ 0 ப்ளஸ் 0x. இங்கே வந்து ப்ளஸ் இருக்கா, ஸோ ப்ளஸ் லார்ஜ் நம்பருக்கு இருக்க சைனு சப்ராக்ட் பண்ணோன்னா 8. ஸோ இதோட டிகிரி என்னது? 2. ஸோ இங்கே கொடுத்துருக்க பாலினாமியல இதை ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே எழுதிட்டோம். இங்கே y கியூபா, ஸோ y கியூப் எழுதியிருக்கோம். y ஸ்கொயர் டேர்மில் 0, ஸோ 7y. இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மும் கிடையாது, ஸோ 0. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சைன் மாற்ற போறீங்க. மைனஸ் மைனஸ் minus minus, so minus y cube is a plus 6y square minus minus, so add பண்ணா 14y plus 2. இதோட டிகிரி 3. நெக்ஸ்ட் தேர்ட் சம்ல h of z f of z கொடுத்துருக்காங்க. ஸோ z பவர் 4 டைம், z பவர் 5 டைம், z பவர் 4 டைம். இங்கே z கியூப் டேர்ம் இங்கே இல்லையா, ஸோ 0. z ஸ்கொயர் டேர்ம் இங்கே இல்லை, ஸோ 0. நெக்ஸ்ட் z இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, ஸோ 0. இங்கே கொடுத்துருக்க 3 டேர்ம் எழுதியிருக்கோம். இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே சைன் மாத்திரம் மைனஸ் மைனஸ் பிளஸ் சப்ராக்ட் பண்ணலாமா? z பவர் 5 அப்படியே எழுதிடணும். ஸோ இங்கே z பவர் 4 plus 0 z ஸ்கொயர் தான், ஸோ நம்ம அது எழுத தேவையில்ல, ஸோ எழுதுனாலும் தப்பு இல்லை. ஸோ z கியூப், இங்கே மைனஸ் 6z ஸ்கொயர் மைனஸ் 9z. இங்கே 10னா இங்கே 1 சப்ராக்ட் பண்ணோம்னா 9. இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுங்க, நம்ம சைன் மாற்றிருக்கோம், ஸோ மாற்றிருக்க சைன் தான் போடணும். ஸோ 7. இங்கே பவர் டிகிரி அதிகமாக உள்ளது என்னது? 5ஆ, ஸோ இந்த பாலினாமியலோட டிகிரி 5. செவன்த் சம். வாட் ஷுட் பி ஆடட் டு, இந்த பாலினாமியல் கூட ஆட் பண்ணோம்னா, இந்த பாலினாமியல் கூட எந்த பாலினாமியல் ஆட் பண்ணோம்னா இது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ தெரியாத பாலினாமியல் q of x எழுதிக்கலாம். இப்போ நம்ம given படி நம்ம எழுதிக்கலாம். சொல்யூஷன் given எப்படி எழுதிக்கலாம்? 2x cube plus 6x square minus 5x plus 8. இந்த பாலினாமியல் கூட ஏதோ ஒரு பாலினாமியல் ஆட் பண்றோம். அது வந்து நம்ம q of xன்னு வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு ஆட் பண்ணா என்ன கிடைக்குமா? 3x cube minus 2x square plus 6x plus 15 பாலினாமியல் கிடைக்குமா? ஸோ இதை வச்சுட்டு இந்த பாலினாமியலை ரைட் சைடு கொண்டு போயிடும். ஸோ நமக்கு cube of x equal to எப்படி எழுதிக்கலாம்? 3x cube minus 2x square plus 6x plus 5 minus of 2x cube plus 6x square minus 5x plus 8. ஸோ இதை மைனஸாக உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். minus 2x square plus 6x 5 minus 2x cube minus 6x square plus 5x minus 8.
இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே 3 இங்கே 1. ஸோ 2 அப்போ சப்ராக்ட் பண்ணால் 1x³ x² வந்து இங்கே -2 இங்கே -6. ஸோ -8x². ஸோ இங்கே x டேம் வந்து 5 6 5. ஸோ ஆட் பண்ணால் 11x. இங்கே 5 -7 -8. ஸோ ஆக்சுவலாக இங்கே வந்து 15. ஸோ இந்த பாலினாமியல் வந்து 15. ஸோ 15 - 8 வந்து +7. Therefore, the required polynomial is x³ -8x² plus 11x plus 7. 8th sum. What must be subtracted from the polynomial to get the polynomial? So இந்த polynomial கூட எந்த polynomial subtract பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் இந்த polynomial கிடைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம given நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2x² plus x⁻24 plus 4x² minus 3x plus 7 plus minus இங்கே minus subtract என்ன பண்ணுறோம்? q of x equal to 3x³ minus x² plus 2x plus 1. ஸோ இப்போ நம்ம q of x ரைட் சைடு கொண்டு போயிடும். ஸோ q of x தான் நம்ம ரைட் சைடு கொண்டு போகிறோம். ஸோ இந்த பாலினாமியல் அப்படியே இருக்கும். 2x⁻24 2x⁻4 தான். ஸோ வந்து ப்ளஸ் 4x² minus 3x plus 7. ஸோ இதை தான் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். ஸோ அப்போ இங்கே வந்து மைனஸ் 3x³ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் x² ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும் 2x minus 1. இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? 2x⁻4 x³ இருக்கா? இல்லை. ஸோ 3x² x² வந்து 5x². 3x minus 2x minus 5x plus 6. So the required polynomial is q of x equal to 2x⁻4 minus 3x² plus 5x² 3x³ plus 5x² minus 5x plus 6. 9th sum வந்து multiply the following polynomials and find the degree of the resultant polynomial. So இங்க p of x q of x கொடுத்துருக்காங்களா? நம்ம p of x இங்க வந்து சொல்யூஷன் எழுதிக்கலாம். p of x into q of x எழுத போறோம். x² minus 9 into 6x² plus 7x minus 2. இப்போ நம்ம இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் x² டேர்மை வச்சு இதை ஒவ்வொரு டேர்மையும் மல்டிபிள் பண்ண x² கூட இந்த 3 டேர்ம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ நம்ம x6 x² into x² x⁻4 plus 7 இங்கே x இருக்கா? x² ஆட் பண்ணால் x³ minus 2 x². அடுத்து 9 minus 9 வச்சு இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸும் மைனஸ். ஸோ 9 6 ஆர் 54 x². நெக்ஸ்ட் மைனஸ் 9 7 ஆர் 63 x. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. 9 2 ஆர் 18. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ண என்னென்ன பண்ணணும்? ஸோ x⁻4 டேர்ம் இருக்கா? இல்லை. ஸோ நம்ம ஆட் பண்ணால் அப்படியே எழுதிடலாம். ஸோ x³ டேர்மும் 1 டைம்ஸாக இருக்கும். ஸோ 7x³ x² டேர்ம் இங்கே 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோன்னா minus 56 x². அடுத்து 63x ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ 18. இதுதான் ரெக்கார்டு, அதாவது மல்டிப்ளை பண்ண பாலினாமியல் இன்ட்டு q of x. இதோட டிகிரி என்னது? 18 சாரி 4. அப்போ இதோடைய டிகிரி 4. ஆன்சர் எழுதிக்கலாமா? டிகிரி 4. Second sum, f of x equal to 7x plus 2, g of x equal to 15x minus 9. So, இப்போ solution f of x into g of x எழுத போறோம். 7x plus 2 into 15x minus 9. So, subtract பண்ணலாம். So, multiple பண்ணலாம். So, first term வச்சு இங்க 2 term. So, 7x கூட இந்த 2 term multiple பண்ண போறோம். So, இதை multiple பண்ணா 7 into 15 105x. So, next வந்து 7x கூட இந்த minus 9 கூட. So, minus வரும் 63x plus 2 கூட multiple பண்ணலாம். So, plus 30x minus 18. இப்போ என்ன பண்ணலாம்? x². So, 105x². இங்க 2 subtract பண்ணா 33x minus 18. அப்போ இதோட டிகிரி என்னது? So, இது வந்து
மல்டிபிள் பண்ண பாலினாமியல். இந்த பாலினாமியலோட டிகிரி 2. ஸோ தேர்ட் ஒன் h of x f of x கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். h of x into f of x equal to 6x square minus 7x plus 1 into 5x minus 7. மல்டிபிள் பண்ணலாமா? 5 into 6 30. x ஸ்கொயரிங் x x cube. அப்போ நெக்ஸ்ட் 7 கூட மல்டிபிள் பண்றோம். ஸோ மைனஸ் 42 x ஸ்கொயர். நெக்ஸ்ட் 7x வச்சு மல்டிபிள் பண்றோம். மைனஸ் 35 x ஸ்கொயர். மைனஸ் மைனஸ் பிளஸ் 49x. இப்போ 1 கூட பிளஸ் 5x மைனஸ் 7. இப்போ x கியூப் டேர்ம் ஒன்று தான் இருக்கா. ஸோ 30x கியூப். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டே சப்ராக்ட் பண்ணனா ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணணும். ஸோ சேம் சைன்ல இருக்கா. ஸோ ஆட் பண்ணலாம். அப்போ என்ன வரும்? 77x ஸ்கொயர். ஸோ இங்கே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதையும் ஆட் பண்ண தான் செய்யணும். 49ம் 5 ஆட் பண்ணணும். 54x. இங்கே மைனஸ் 7 அப்படி எழுதிடும். ஸோ இதுதான் h of x into f of x. இதோட டிகிரி என்னது? 3. ஸோ 10th sum. The cost of the chocolate வந்து rupees x plus y. Amit bought x plus y chocolates வாங்கியிருக்கான். Find the total amount paid by him in terms of x and y. ஃபர்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவா இருந்தா அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் எழுதிக்கலாமா? ஸோ அமௌண்ட் பெய்டு எவ்வளவு பே பண்ணியிருப்பான்? ஃபர்ஸ்ட் சாக்லேட்டோட கவுண்டிங்கையும் காஸ்டையும் மல்டிபிள் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் chocolates into cost of chocolates. So number of chocolate வந்து எவ்வளவு? x plus y. Cost of chocolate x plus y. இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணா x plus y the whole square equal to x square plus 2xy plus y square. ஸோ அப்போ அவன் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பான்? x square plus 2xy plus y square அமௌண்ட் பே பண்ணியிருப்பான். இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் பெய்டு பை ஹிம். அப்போ இஃப் x equal to 10, y equal to 5 வந்தா அமௌண்ட் எவ்வளவு? அதாவது x 10 y 5 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ 10 ஸ்கொயர் பிளஸ் 2 into 10 into 5 plus 5 square. 10 square value 100 plus 10 into 10 இங்க வந்து 100 தான். plus 5 square value 25. so rupees எவ்வளவு பே பண்ணிருப்பான்? rupees 225. 11th sum. The length of the rectangle வந்து 3x plus 2 units கொடுத்துருக்காங்க. அதோடைய breadth வந்து 3x minus 2 units கொடுக்காங்க. Find the area of terms x. ஏரியா கண்டுபிடிக்கணும். அண்ட் ஏரியா எக்ஸ் வந்து 20 இருக்கும்போது ஏரியா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன். இதோடைய லென்த் எவ்வளவு? நம்ம வந்து கொடுத்துருக்கத ஃபர்ஸ்ட் எழுதுவோம். லென்த் ஈக்குவல் டு 3x plus 2 units. Breadth equal to 3x minus 2 units. அப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்டு பிரெத்தா. ஸோ ஃபார்முலா லென்த் இன்டு பிரெத். ஸோ என்னது? 3x plus 2 into 3x minus 2. ஸோ இங்கே வந்து ax plus b into a minus b ஃபார்முலாவில் இருக்கு. a plus b into a minus b. ஸோ நம்ம ஃபார்முலா அப்படி எப்படி எழுதிக்கலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ 3 ஸ்கொயர் என்னது? 9. x ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே ஏரியான்றனால ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக நம்ம போடணும். இது வந்து ஏரியா. if x equal to 20, அப்போ ஏரியா எவ்வளவா இருக்கும்? ஏரியா ஈக்குவல் டு 9 into 20 square minus 4, which is equal to 9 into 20 square வந்து 400 minus 4. 3600 minus 4. 3596.
ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ வந்து ஏரியா எக்ஸ் வந்து 20 இருந்துச்சுன்னா ஏரியா என்னவா இருக்கும்? 3596 யூனிட். ஸோ 12th sum, p of x is a polynomial of degree 1. q of x உடைய டிகிரி 2. வாட் கைண்ட் ஆஃப் p of x into q of x உடைய டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. டிகிரி ஆஃப் p of x நம்ம given ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். 1 டிகிரி ஆஃப் q of x 2. இப்போ இது ரெண்டு மல்டிபிள் பண்றோம்னா அப்போ அதோட டிகிரி என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஸோ 1 + 2 = 3. Therefore p of x into q of x is a cubic polynomial.